ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी ஸ்ரீமத்பகவத்கீதை மூன்றாவது அத்தியாயம் 27வது ஸ்லோகம். பிரகிருத்தே கிரியமானானி குணைः கர்மாணி சர்வஷः அகங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கர்மயோகத்தை ஏன் செய்ய வேண்டும் என்பதற்கான நியாயங்களை, விளக்கங்களை கூறி வருகின்றார். ஞானத்திற்கு பிறகும் ஒருவர் கர்மத்தை செய்யலாம். அவ்வாறு செய்கின்ற பொழுது நான் செய்கின்றேன் என்ற எண்ணம் இல்லாமல் அவர் செய்கின்றார். அதனால் கர்ம பலனில் அவர் பந்தப்படுவது இல்லை. அஞ்ஞானியானவன் நான் செய்கின்றேன் என்று கருதி செய்கின்றான். ஆகவே பந்தத்தை அடைகின்றான். கர்மத்தை செய்யறது செய்யாமல் இருக்கிறது இது பந்தத்திற்கு காரணம் அல்ல. எந்த பாவனை, எந்த மனோபாவத்தில் இருந்து கர்மத்தை செய்கின்றோம் என்பதுதான் பந்தத்திற்கு, புண்ணிய பாபத்திற்கு காரணமாக அமைகின்றது. இந்த ஸ்லோகங்கள் 27, 28 இந்த 2 ஸ்லோகங்களும் ரொம்ப முக்கியமானவை. அஞ்ஞானியினுடைய மனநிலை என்ன? கர்மத்தை செய்கின்ற பொழுது கர்மி, கர்மயோகி 2 பேருமே. அஞ்ஞானின்னு சொல்கிற பொழுது கர்மி, கர்மயோகி. கர்மி சகாமமாக கர்மாவை செய்பவன். அவனுக்கு அதனால் ஒரு புண்ணியம் ஏற்பட்டு புண்ணிய லோகங்களுக்கு, உயர்ந்த லோகங்களுக்கு போகணும், அல்லது அந்த புண்ணிய பலனான சுகத்தை அனுபவிக்க வேண்டும்ங்கிற விருப்பம். கர்ம யோகிக்கு அந்த கர்ம பலனில் விருப்பம் இல்லை. ஆனால் சித்த சுத்தி வேண்டும், நான் மோட்சம் அடைய வேண்டும்ங்கிற விருப்பம் இருக்கின்றது. அவனும் ஒரு கர்த்தாவாக, ஆனால் நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லை, இறைவன் செய்ய தூண்டுகிறார், நான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த மனநிலையில் இருக்கிறான். ஆனால் அவனுக்கும் அடைய வேண்டியது என்று ஒன்று இருக்கு. நான் சாதகன், எனக்கு சாத்தியமாக ஒன்று இருக்கின்றது. அதற்கு இந்த கர்மாவை, ஞானத்தை நான் சாதனமாக பயன்படுத்துகிறேன்கிற அந்த திரிபுட்டியானது, வேற்றுமை உணர்வானது இருக்கின்றது. ஆகவே அவன் அஞ்ஞானி. அவ்வாறு கர்மியா, கர்ம யோகியா இருக்கக்கூடியவர்கள் நான் செய்கின்றேன் என்ற எண்ணத்தோடு, அபிமானத்தோடு செய்கிறார்கள். ஆகவே பந்தத்தை அடைகிறார்கள். அதான் இந்த 27வது ஸ்லோகத்தை சொல்றார். பந்த காரணம். என்னுடைய பாஷ்யம் பார்த்தோம், ஒரு வரி பார்த்துருக்கிறோம், தொடர்ந்து பார்க்கணும். முழு பாஷ்யம் படிச்சுட்டு அர்த்தம் பார்க்கலாம். பிரகிருத்தேஹே பிரகிருதிஹி பிரதானம் சத்வரஜஸ்தமசாம் குணானாம் சாம்யாவஸ்தா தஸ்யாஹ பிரகிருத்தேஹே குணைஹி விகாரைஹி காரியகரணரூபைஹி கிரியமானானி கர்மாணி லௌகிகானி சாஸ்திரியானி ச சர்வஷः சர்வப்ரகாரைஹி அகங்கார விமூடாத்மா காரியகரணசங்காதே ஆத்ம பிரத்யயः அகங்காரः தேன விவிதம் நானாவிதம் மூடः ஆத்ம அந்தఃகரணம் யஸ்ய சஹ அயம் காரியகரண தர்மாः
காரிய கரண அபிமானி அவித்யா கர்மா கர்மாணி அவித்யா கர்மாணி ஆத்மனி மன்யமானக தத்தத் கர்மணாம் அகம் கர்த்தேதி மன்யதே. பிரகிருத்தேஹே பிரகிருத்தேஹேன பிரகிருதி பிரகிருத்தேஹே பிரகிருத்தியினுடைய பிரகிருதிங்கிறதுக்கு அர்த்தம் கொடுக்கிறார். பிரகிருத்தினா பிரதானம், சத்துவம், ரஜஸ், தமஸ்ங்கிற 3 குணங்களை 3 குணங்களும் சமமாக இருக்கின்ற நிலை அது பிரகிருதி. அதனால் பிரகிருதிக்கு இன்னொரு வார்த்தை பிரகிருதி, பிரதானம், மாயா, அப்புறம் மூல அவித்யா, இதெல்லாம் ஒரே பொருளுடைய சொற்கள், ஒரே பொருளை மாயையை குறிப்பது. குணம் சத்துவம், ரஜஸ், தமஸ்ங்கிற 3 குணங்களும் சமமாக இருக்கின்ற பொழுது அதற்கு பிரகிருதி, பிரதானம், மாயைன்னு பேரு. தஸ்யாக பிரகிருத்தேஹே குணைகி விகாரைகி, அந்த பிரகிருத்தியினுடைய குணங்கள், குணங்கள்ங்கிறது இந்த இடத்துல குணைகிங்கிறது குணங்கள், குணங்கள்ங்கிறது விகாரங்கள், விகாரைகி காரியம் என்ற அர்த்தம். பிரகிருத்தியினுடைய காரியங்கள், குணம்ங்கிறதுக்கு இந்த இடத்துல காரியம், பிரகிருதி, பிரகிருத்தியிலிருந்து தோன்றிய காரியங்கள், பிரகிருத்தியினுடைய காரியங்கள் என்னது? காரிய கரண ரூபைகி, பிரகிருத்தினுடைய காரியமாக இருக்கக்கூடிய ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், அதான் காரியம், பிரகிருத்தினுடைய காரியம். ஸ்தூல பிரபஞ்சம், ஸ்தூல சரீரம், அப்புறம் சூக்ஷ்ம பிரபஞ்சம், சூக்ஷ்ம சரீரம். அதனால் இவன் நான் அபிமானம் கொள்வது இந்த ஸ்தூல சரீரத்தை, சூக்ஷ்ம சரீரத்தை. அதனால் அந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் என்று அதான் பிரகிருத்தியினுடைய விகாரம். அவை அதனிடத்தில் அவைகள் அந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்களால் கிரியமானானி கர்மாணி, அவைகளால் செய்யப்படுகின்ற செயல்கள், ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்களால் செய்யப்படுகின்ற செயல்கள். பிரகிருத்தியினுடைய காரியமாக அவைகள் இருக்கு. சத்துவம், ரஜஸ், தமஸ்ங்கிற 3 குணங்களுடைய மாறுபாடுகளை உடையதாக, அதிலிருந்து தோன்றியதாக இந்த சரீரங்கள் இருக்கு. இந்த சரீரங்கள் தான் செயல்களை செய்து கொண்டிருக்கின்றது. கிரியமானானி கர்மாணி லௌகிக்கானி சாஸ்திரியானி ச, லௌகிக்கமாகவும் சாஸ்திரியமாகவும் வேதத்தில் சொல்லப்பட்டதும் மற்ற உலக விவகாரமாகவும் இருக்கக்கூடிய சர்வ பிரகாரைகி, எல்லா பிரகாரங்களாலும் இந்த பிரகிருத்தியினுடைய குணங்களால் செய்யப்படுகின்ற காரியங்கள் அனைத்தையும், நல்ல காரியம் பண்ணுறது இந்த பிரகிருதி குணங்கள் தான். அதாவது ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்கள் தான் காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றன எல்லா விதங்களிலும். அதனால் எல்லா விதங்களிலும் இங்கு செயல்பட்டு கொண்டிருப்பது இவைகள் தான். ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், அதில் பிரதிபிம்பித்திருக்கின்ற சிதாபாசன், இதுதான் ஜீவனா இருக்கிறான். இதுதான் செயலுக்கு காரணமாக செயலை செய்து கொண்டிருப்பதாக இருக்கின்றது. ஆனால் இவன் என்ன நினைக்கிறான்? இந்த விவேகம் இல்லாதவன் அகங்கார விமூடாத்மா, நான் அகங்காரம்னா என்னங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். காரிய கரண சங்காதே ஆத்ம பிரத்யேக அகங்காரக, அகங்காரம்னா இதுதான். காரிய கரண சங்காதம்னா சேர்க்கை, காரியம்னா ஸ்தூல சரீரம்னு பார்த்தோம், கரணம்னா சூக்ஷ்ம சரீரம், மனசு, இந்திரியங்கள், இவைகள் தான். இதனுடைய சேர்க்கை இதனிடத்துல ஆத்ம பிரத்யேகம்னா அதுவே நான் என்ற எண்ணம். ஆத்ம பிரத்யேகம்னா எண்ணம் அர்த்தம். விருத்திகி ஆத்ம விருத்திகி ஆத்ம பிரத்யேக, இதுவே நான்கிற எண்ணம் கொண்டு இருக்கிறதுக்கு தான் அகங்காரம்னு பேரு. அதனால சரீர அபிமானம், ஸ்தூல சூக்ஷ்ம சரீர அபிமானம் கொண்டிருக்கின்ற அந்த விருத்தி, அந்த எண்ணம், இது நான் என்று நினைக்கிறது, அதுதான் அகங்காரம். விவேகம் இல்லாததுனால தான் அல்லாத இதை தான் என்று நினைக்கின்றான். மாயா காரியமான இவைகளை தான் என்று தோற்றமாத்திரமான கல்பிதமான இதையே ஆத்மான்னு நினைக்கிறது. ஆத்மா வாஸ்தவமாக அதற்கு வேறாக இருக்கின்றது.
இதற்கு ஆதாரமாக இருக்கின்றது, இதனால் பாதிப்பு அடையாததாக இருக்கின்றது, இதிலிருந்து தோன்றாததாக சொந்தமான இருப்புடையதாக இருக்கின்றது. ஆனால் அந்த ஆத்ம விவேகம் இல்லாமல் இந்த உடம்பையே, மாயா காரியமான உடம்பையும் மனதையுமே நான் என்று நினைத்தல், அதான் அகங்காரம். அதனால இந்த அகங்காரம், சரீர அபிமானம், சரீரத்தை நான் நினைத்த அகங்காரத்தினால என்னாச்சு? தேன, அதனால் விவிதம், விவிதம்னா நானா விதம், பல விதம், மூடக, அதனால விமூடகங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குறார். விமூடக, மூடன்னா விவேகம் இல்லாதவன். அந்த விங்கிறதுக்கு விளக்கம் தான் விவிதம், நானாவிதம், பலவிதம், பலவிதமான அந்த விவேகம் இல்லாததுனால பல விதங்களில் இவன் மோகத்தை அடைந்திருக்கிறான். ஒரு சமயம் ஸ்தூல சரீரத்தை நான் சொல்கிறான், ஒரு சமயம் இந்திரியங்களை நான் என்று நினைக்கிறான். நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் பேசுகிறேன்னு, இல்லை அதுக்கு ஏதாவது குறைபாடு வந்து அதை தன்னுடையதாகவே எடுத்துக்கொண்டு நான் குருடன், நான் செவிடன் அப்படின்னு இந்திரியங்களை நான் சொல்கிறான். அப்புறம் நான் பருத்தவன், இழைத்தவன் ஸ்தூல சரீரத்தை வைத்துக்கொண்டு நான் சொல்கிறான். அப்புறம் மனசு, புத்தி இவைகள் மேலே அபிமானம் கொண்டு நான் கோபக்காரன், நான் புத்திசாலி, இப்படியெல்லாம் இவன் நினைக்கிறான். அதனால் இப்படி பலவிதமாக இந்த சரீரங்களில் இவன் குழப்பத்தை, சரீரங்களால், சரீரத்தின் மேலே இருக்க அபிமானத்தினால மூடத்தனத்தை அடைந்திருக்கின்றான், மோகத்தை அடைந்திருக்கின்றான். அதனால் இப்படி பலவிதமான மூடத்தனத்தை உடைய அந்தகரணம் எதுவோ, அதனால் ஆத்மானா இந்த இடத்துல அந்தகரணம். விமூடாத்மா அப்படின்னா பலவிதமான மூடத்தனத்தை உடைய அந்தகரணம், மனசு. எஸ்ய சக, எவனுக்கு இருக்கின்றதோ அவன் அயம் காரிய கரண தர்மா, இவன் தான் இந்த காரிய கரணத்தை தர்மமாக கொண்டவன். காரிய கரண அபிமானி அவித்யா கர்மாணி ஆத்மனி மன்யமானக. இந்த சரீரத்தில் உண்மையிலேயே குணங்கள் தான் காரியத்தை செய்து கொண்டிருக்கு. அந்த குணங்களுடைய காரியமாக ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்கள் இருக்குது. இவன் விவேகம் இல்லாததுனால ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தையே நான் நினைக்கிறான். அப்புறம் அந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தினுடைய செயல்பாடுகளை என்னுடையது என்று நினைக்கிறான். முதல்ல தர்மி அத்தியாசம், பிறகு தர்ம அத்தியாசம். உடம்பு நான்கிறது முதல்ல, அப்புறம் உடம்பினுடைய குணங்கள், உடம்பினுடைய செயல்பாடுகள் எல்லாம் என்னுடையது, நான் செய்கின்றேன் என்று அவன் நினைக்கிறது. அதனால் அவித்யா கர்மாணி, கர்மங்களை, அஞ்ஞானத்தினால் கர்மங்களை ஆத்மனி மன்யமானக, ஆத்மாவிடத்தில் இருப்பதாக, ஆத்மாவை செய்வதாக இவன் நினைக்கின்றான். அதனால் நான் அல்லாத உடம்பை நான் நினைத்தான். பிறகு உடம்பினுடைய செயல்பாடுகளை தன்னுடைய செயல்பாடுகளால் அவன் கருதுகின்றான். அதனால் தத்தத் கர்மனாம் அகம் கர்த்தா இதி மன்யதே. ஆகவே அந்த உடம்பினுடைய செயல்பாடுகளை தான் செய்வதாக கருதி நான் கர்த்தா என்று நினைக்கின்றான். அதான் வித்யா, அஜ்ஞானம். வாஸ்தவமாக ஆத்மா அகர்த்தா, போக்தா, அது எதையும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை, நிர்விகாரமாக அது இருக்கின்றது. ஆனால் சரீரம், குணங்களுடைய காரியமாக இருக்கக்கூடிய சரீரங்கள் தான் செயல்படுகின்றன. அறியாமையினால சரீரத்தையே நான் நினைத்து சரீரத்தினுடைய செயல்பாட்டை என்னுடையது என்று நினைத்து நான் செய்கிறேன்னு, நான் கர்த்தான் நினைக்கிறது தான் சம்சார காரணம். வாஸ்தவமாக ஆத்மா கர்த்தா இல்லை, அனாத்மாவில் தான் செயல்பாடு நடக்கின்றது. அதனால் காரிய காரண சங்காதம்ங்கிறது அனாத்மான்னு போட்டுக்கொள்ளணும். இப்போ செயல் நடக்கிறது அனாத்மாவிடத்தில், அனாத்மாவில் தான் செயல் நடக்குது. ஆத்மா எதையும் செய்வதில்லை. ஆனால் அனாத்மாவை ஆத்மாவாக நினைத்து, உடல் முதலானவைகளை நான் நினைத்து அதனுடைய செயல்பாட்டை என்னுடையது, நான் கர்த்தான்னு நினைக்கிறான். அப்போ உடம்பை நான் நினைத்தா உடம்பினுடைய சுகம் என்னுடையது, உடம்பினுடைய துக்கம் என்னுடையது, உடம்பினுடைய பிறப்பு என்னுடையது, உடம்பினுடைய மரணம் என்னுடையது, உடம்பினுடைய சகல விகாரங்களும் என்னுடையதுன்னு ஆகுது. அதனால் இந்த பிறப்பு, இறப்பு, இன்பத் துன்பங்கள், இந்த மாறுபாடுகள் இதெல்லாம் தடுக்கணும், நீக்கணும் நினைக்கிறான். இல்லை, இந்த கர்த்திருவம் வந்ததுனால பலவிதமான செயல்பாடுகள் வருகின்றன. அதனுடைய விளைவாக புண்ணிய பாபம் வருது. புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறதுக்காக மீண்டும் சரீரத்தை எடுக்கின்றான். சரீரத்தை எடுத்து அந்த சரீரத்தில் அபிமானம் கொண்டு அதிலிருந்து இன்பத் துன்பங்களை அனுபவிக்கின்றான். அதனால் இது அஞ்ஞான காரியம். அஞ்ஞானத்தினால நான் அல்லாதது இவன் நான் நினைக்கிறான். அந்த கர்த்திருவம். இப்போ உண்மையிலே செய்யறது யாரு? குணங்கள் தான் செய்கின்றது. பிரகிருத்தியினுடைய காரியம் பிரகிருதி குணங்கள் தான் செய்கின்றன. இவன் செய்யவில்லை. இவன்கிறது ஆத்மா. ஆத்மா செய்யவில்லை.
மாயை செய்கின்றது. ஆத்மாவில் எவ்விதமான செயல்பாடும் இல்லை, அனாத்மாவில் தான் எல்லா விதமான செயல்பாடுகளும் இருக்கின்றன. ஆனால் அனாத்மாவை ஆத்மாவாக கருதுறதுனால இவன் சம்சாரத்தை அடைகின்றான். அதுதான் அடுத்த ஸ்லோகத்தில் இதற்கு மாறாக வித்வான், ஞானம் இருக்கிறவன், விவேகம் இருக்கிறவன், அவன் என்ன நினைக்கிறான், அவனுடைய மனோபாவம், அவனுடைய பாவனை என்ன இருக்கு, அவனுடைய விவேகம் என்ன, அவனுடைய ஞானம் என்னங்கிறத சொல்லுகின்றார். அதுக்கு முன்னாடி தமிழில் இருக்கக்கூடிய சுந்தரராஜ சர்மாவுடைய விளக்கத்தை பார்த்துட்டு போவோம். 27வது ஸ்லோகத்துக்கான முகவுரையில், ஆத்மாவை அறியாத அஞ்ஞானியானவன் கர்மத்தில் எப்படி பற்று கொள்கிறான் என்பது கூறுகின்றார். எப்படி அவனுக்கு கர்மத்தில் அபிமானம் வருகிறது, பற்று ஏற்படுகின்றது என்பதை கூறுகின்றார், சொல்கின்றார். அகங்காரத்தால் மனம் மயங்கி இருப்பவன் எவ்வகையிலும் பிரகிருத்தியின் குணங்களால் செய்யப்படுகின்ற கர்மங்களை நான் செய்கிறேன் என கொள்கின்றான். இது அகங்காரத்தினால மனம் மயங்கி இருப்பவன், இந்த விவேகம் இல்லாதவன், சரீரத்தையே நான் நினைக்கிறவன், சரீரம் செய்கின்ற செயல்களை நான் செய்கின்றேன் என்று நினைக்கின்றான். விளக்கம்: பிரகிருதி என்பது சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற குணங்களுடைய சமநிலை. இது மூணும் சமமாக இருக்கிற பொழுது அதான் பிரகிருத்தியினுடைய தன்மை, பிரகிருத்தினுடைய சொரூபம். அதுக்கப்புறம் பிரகிருதி ஈஸ்வரனுடைய உட்பார்வையினாலே, ஈஸ்வரன் சங்கல்பத்தினால அந்த பிரகிருத்தியில் இருக்கக்கூடிய 3 குணங்களில் மாறுபாடை ஏற்படுத்துகின்றார். அதுதான் சிருஷ்டியாக வருது. சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள், ஸ்தூல பஞ்சபூதங்கள், அப்புறம் அதிலிருந்து கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள், ஸ்தூல சரீரம், அப்புறம் பிரபஞ்சங்கம், இப்படி அனைத்தும் வருகின்றன. அது சமநிலையில் இருக்கிற பொழுது பிரகிருதி பிரதானம், மாயைன்னு பேர். இவைகளில் மாறுபாடு ஏற்பட்டு விகாரமானது, தோற்றமானது, உலக தோற்றமானது வந்திருக்கின்றது. அப்போ இவைகள் தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஷரீர இந்திரியங்களாக வேறுபட்டவையான விகாரங்களாலே லௌகிகமாகவும் வைதிகமாகவும் உள்ள எத்தகைய கர்மங்களும் செய்யப்படுகின்றன. பிரகிருத்தியினுடைய குண மாறுபாட்டினால செயல்கள் நடக்கின்றன, அவ்வளோதான். ஷரீர இந்திரியங்களின் சேர்க்கையே ஆத்மா என்னும் எண்ணமாகிய அகங்காரத்தால் பல வகையாக மயங்கியுள்ள அந்தఃகரணம் உடையவன். இந்த சரீரத்தினுடைய இந்திரியங்களுடைய சேர்க்கையவே நான் நினைக்கிறவன், அந்த அகங்காரம், அது அகங்காரம், அதான் ஜீவத்துவம். வாஸ்தவமாக ஆத்மா ஒன்று தான். அதில் தனி ஆத்மா, ஒவ்வொரு உடம்புலையும் ஒவ்வொரு ஆத்மான்னு சொல்வதற்கு இல்லை, அது சம்சாரியும் இல்லை, அது நித்திய முக்தமாக இருக்குது. இப்போ ஜீவன், ஜீவத்துவம் என்பது இந்த சரீர அபிமானத்தினால, சரீர அபிமானம்தான், சரீர அபிமானம் எவன் கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு தான் ஜீவத்துவங்கிறது இருக்குது, அது அகங்காரம். இந்த ஜடமான ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் ஆத்மா சந்நிதியில் சேதனத்துவத்தை பெற்றிருக்கின்றது. அப்படி சேதனத்துவம் வந்த உடனே உடம்பும் மனதும் இயங்குகின்றன. அதை மட்டுமே நான் என்று நினைப்பவன். கண்ணாடியில் பிரதிபிம்பம் தெரிகின்றது. கண்ணாடிக்கு வாஸ்தவமாக பிரகாசத்தன்மை இல்லை. சூரியனுடைய முன்னிலையில் அது பிரகாசத்தை பெற்றிருக்கின்றது. ஆனால் விவேகம் இல்லாதவன் கண்ணாடியே பிரகாசத்தை உடையதாக நினைத்தா அதுதான் அகங்காரம். சரீர இந்திரியங்களின் சேர்க்கையே ஆத்மா என்னும் எண்ணமாகிய அகங்காரத்தால் பல வகையாக மயங்கியுள்ள அந்தఃகரணம் உடையவன். அதனால் இந்த குழப்பம் எங்கே இருக்குது? புத்தியில் தான் குழப்பம் இருக்குது, வாஸ்தவமாக குழப்பம் இல்லை. வாஸ்தவமாக சரீரம் இந்திரியம் தனியாக இருக்குது, ஆத்மா தனியாக இருக்குது. இதனால் அது எவ்விதத்திலும் பாதிப்பு அடையாததாக இருக்கின்றது. ஆனால் விவேகம் இல்லாதவன் இதை ஆத்மாவுடையதாக கருதுகின்றான், இதையே ஆத்மானு கருதுகின்றான். அதனால் அதாவது அதுக்கு விளக்கம்தான், ஷரீர இந்திரியங்களுடைய தன்மையை உடையவனாய், தன்னை அத்தன்மையனாக நினைப்பவனாய், ஷரீர இந்திரியங்களே நான் என்று எண்ணுகின்ற இவனை அஞ்ஞானத்தால் ஆத்மாவிடத்து கர்மங்களை ஏற்றிக்கொண்டு அந்தந்த கர்மங்களுக்கு கர்த்தா நான் என கொள்கின்றான். இவன் ஆத்மா மேலே, சரீரத்தை ஆத்மானு வைத்துக்கொண்டு சரீரத்தினுடைய செயல்பாடுகளை என்னுடைய செயல்பாடு, நான் கர்த்தா, நான் போக்தா என்று அவன், நான் சுகி, நான் துக்கி என்று அவன் கருதுகின்றான். முழுக்க முழுக்க அது அத்தியாசம். வாஸ்தவமாக ஆத்மா கர்த்தாவாக ஆகவில்லை, சம்சாரியாக ஆகவே இல்லை.
இது முழுக்க முழுக்க அஞ்ஞான காரியம். எப்படி கயிற்று மேலே பாம்பை பார்த்து அதனால் எனக்கு ஆபத்து என்று நினைக்கின்றானோ அதிலிருந்து நான் விலகி போகணும்னு நினைக்கின்றான். உண்மையிலேயே அங்கே பாம்பு வரலை, இவனுடைய மனக்கல்பனை. அதே மாதிரி சிப்பியில் வெள்ளியை பார்க்குறான், அங்கே தங்கம் வெள்ளி இருக்குது, அதை போய் எடுத்து எனக்கு லாபம்னு அங்கே நோக்கி பிரவர்த்தி, அல்லது காணல் நீரை பார்த்து பிரவர்த்தியானது வருது. உண்மையிலேயே அங்கே காணல் நீர் இல்லை, இவனுடைய மனக்கல்பனை. இவனுடைய மனதில் அவித்தியினால் மூடப்பட்டு அந்த தோற்றமானது தெரிகின்றது. அதை சத்தியம் நினைக்கிறான், அது உண்மை நினைக்கிறான். ஆகவே பிரவர்த்தி வருகின்றது. அதனால் என்னுடைய சம்சாரத்திற்கு காரணம் உண்மையிலே உலகத்தில் இல்லை, என்னுடைய மனது தான். அதை அஞ்ஞானத்தினால் மூடப்பட்ட மனது விவேகம் இல்லாமல் தவறான அறிவை கொண்டிருக்கின்றது. அதுதான் சம்சாரம். அதனால் அஞ்ஞானம்தான் முழுக்க முழுக்க சம்சார காரணம். அஞ்ஞான காரியம்தான் சம்சாரம். அதுவும் அஞ்ஞானம் மாயைங்கிற பொழுது மாயையினுடைய ஆவரண சக்தி. மாயையில் 2 சக்தி இருக்குது, ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி. அந்த ஆவரண சக்தி தான் சொரூபத்தை மறைத்து தான் அல்லாததை தானாக எண்ணச் செய்கின்றது. அதுதான் சம்சாரம், அதுதான் அகங்காரம், அதுதான் ஜீவன். ஜீவத்துவங்கிறது அங்கே தான் வருது. ஆனால் புனக யாரு எவன் ஞானியோ அவன் எப்படி கொள்கிறான் எனில், யாரு ஞானியோ அவன் எப்படி நினைக்கிறான், அவனுடைய விவேகம் என்ன இருக்கு, அவனுடைய புரிதல், அவனுடைய மனோபாவனை என்ன இருக்கு, அவனும் செயல்படுறான். செயலில் மாறுபாடு கிடையாது. அவனுக்கு சரீரம் இருக்கு, சரீரம் செயல்பட்டு கொண்டு இருக்கு, பசிதாகம் இருக்கு, இல்லை மற்ற உலக காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றான். அப்படி செய்கின்ற பொழுதும் அவன் என்ன நினைக்கின்றான் என்றால் 29வது ஸ்லோகம், 28வது ஸ்லோகம். புனக வித்வான் தத்துவவித்து மகாபாகோ குணகர்ம விபாகயோः குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வா ந சஜ்ஜதே. தத்துவவித்து மகாபாகோ குணகர்ம விபாகயோः குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வா ந சஜ்ஜதே. ஹே மகாபாகோ, குண கர்ம விபாகயோகோ தத்துவவித்து. தூங்கிறது மாறாக, தத்துவவித் தூணு இருக்கு, அந்த தூங்கிறது அஜ்ஞானிக்கு மாறாக, விமூடாத்மாவுக்கு மாறானவன் யாரு, வித்வான். வித்வான்கிறத தத்துவவித்து சொல்றார், தத்துவத்தை அறிந்தவன். எதனுடைய தத்துவத்தை அறிந்தவன்? குணகர்ம விபாக யோகோ, குணங்களுடைய கர்மங்களுடைய விபாகம், அதனுடைய பாகுபாட்டினை, அதனுடைய தத்துவத்தை அறிந்தவன், அதனுடைய சொரூபத்தை அறிந்தவன். குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வா ந சஜ்ஜதே. குணங்கள் குணங்களில் பொருந்துகின்றன. குணா குணேஷு வர்த்தந்தே, குணங்கள் குணங்களில் பொருந்துகின்றன. பிரகிருத்தியினுடைய குணங்கள் அதனுடைய விஷயமாக, இந்திரியமாக இருக்கக்கூடிய பிரகிருத்தியினுடைய குணங்கள் விஷயமாக இருக்கக்கூடிய குணங்களில் பொருந்துகின்றன. அதனால் குணா குணேஷுங்கிற பொழுது 2 குணம் சொல்லப்படுது. ஒன்று இந்திரியங்கள், இந்திரிய ரூபமாக இருக்கக்கூடிய பிரகிருத்தியின் குணம். இன்னொன்று விஷய ரூபமாக இருக்கக்கூடிய பிரகிருத்தியின் குணம். குணங்கிறது காரியம், பிரகிருத்தினுடைய காரியமாக தான் இந்த உலகம், விஷயங்கள் இருக்குது. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம்ங்கிற 5 விஷயங்கள் இருக்குது. பஞ்சபூதங்களுடைய தன்மாத்திரை, அதனுடைய விகாரமாக தான் சகல போக விஷயங்களும் இருக்குது. அது பிரகிருத்தியினுடைய காரியம். அதில் ஒரு குணம்ங்கிறது பிரகிருத்தியுடைய காரியமான போக விஷயங்கள். அப்புறம் அதிலிருந்து தான் அதை அனுபவிப்பதற்கான, உணர்வதற்கான, அறிவதற்கான இந்திரியங்கள் தோன்றி இருக்கின்றன. அதுவும் பிரகிருத்தியினுடைய காரியங்கள் தான். அதனால் குணா குணேஷு அப்படிங்கிற பொழுது குணங்கள் குணங்களில், குணங்கள் குணங்களில்னா பிரகிருத்தியினுடைய காரியங்கள் பிரகிருத்தியினுடைய காரியங்களில். ஒரு காரியங்கிறது இந்திரிய ரூபமான காரியங்கள், இன்னொன்று
குணங்களில்ங்கிற பொழுது, காரியங்களில்ங்கிற பொழுது விஷய ரூபமான காரியங்கள். அதனால் இந்திரிய ரூபமான பிரகிருத்தினுடைய காரியங்கள் விஷய ரூபமான பிரகிருத்தினுடைய காரியங்களில் பொருந்துகின்றன, சேர்கின்றன. என்று அறிந்து இதிமத்வா இந்த விவேகம் உள்ளவன், இந்த பிரகிருதி ஆத்மா அனாத்ம விவேகம், நல்ல பிரகிருதி புருஷ விவேகம் ஆத்மா அனாத்ம விவேகம் உடையவன் ந சஜ்ஜதே, நான் ஆத்மா என்று அறிந்து கொண்டு தான் அதற்கு வேறாக சாட்சியாக இருந்து பார்க்கின்றார். அவன் அதில் ஒட்டுவது இல்லை, பொருந்துவது இல்லை, பற்று கொள்வது இல்லை. பிரகிருதியினுடைய செயல்பாடுகளில் நானே என்னுடையது, நானே செய்கிறேன்கிற அபிமானத்தை கொள்வது இல்லை. அதை வேடிக்கையாக சாட்சியாக பார்க்கின்றான். பாஷ்யம். யக புனக வித்வான், பாஷ்யத்தோட முகவரை பார்த்தா யக புனக வித்வான். தத்துவவித்து மகாபாகோ கஸ்ய தத்துவவித்து குணகர்ம விபாகயோகோ குண விபாகஸ்ய கர்ம விபாகஸ்ய ச தத்துவவித் இதி அர்த்தः. குணாः கரணாத்மகாः குணேஷு விஷயாத்மகேஷு வர்த்தन्ते ந ஆத்மா இதி மத்வா ந சஜ்ஜதே சக்திம் ந கரோதி. தத்துவவித்து மகாபாகோ, ஹே மகாபாகோ, நீண்ட நெடிய தோழினாய். தத்துவவித்து அப்படின்னா எதை தத்துவவித்துங்கிற விளக்கம் கொடுக்கும். தத்துவத்தை அறிந்தவன் தத்துவவித்து. எதனுடைய தத்துவத்தை அறிந்தவன்? கஸ்ய தத்துவவித்து. கேள்வி, எதனுடைய தத்துவத்தை அறிந்தவன் அப்படின்னா குண கர்ம விபாகயோகோ, குண விபாகஸ்ச குண விபாகஸ்ய கர்ம விபாகஸ்ய ச, குண விபாகத்தினுடையதும் கர்ம விபாகத்தினுடையதும். விபாகங்கிறது அதனுடைய பாகுபாடுகள், குணத்தினால ஏற்படக்கூடிய பாகுபாடுகள், கர்மத்தினால ஏற்பட்ட பாகுபாடுகள், அதனுடைய வேறுபாடுகளை அறிந்தவன், அதனுடைய செயல்பாடுகளை அறிந்தவன். அவன் தான் தத்துவவித், அவனுக்கு தான் தத்துவவித்துன்னு பேரு. அதனால பிரகிருத்தியினுடைய காரியங்களை அறிந்தவன், சுருக்கமாக சொன்னால் பிரகிருத்தியினுடைய காரியங்களான உலகத்தையும் இந்திரியங்களையும் அறிந்தவன். பஞ்சபூதம், உலகம் எப்படி இருக்குனாக்கா பஞ்சபூதங்கள் பஞ்சபூதமாக இருக்கு, பஞ்சபூத காரியமாக இருக்கின்றது. உலகத்தில் அனுபவிக்கிறதுக்கு போக விஷயங்களாக நமக்கு என்ன இருக்குன்னா அந்த பஞ்சபூதங்களுடைய தன்மாத்திரை, அதனுடைய குணங்களான சுவை, ஒளி, உரு, ஓசை அப்படிங்கிற அதுதான் நமக்கு அனுபவிக்கிறதுக்கு விஷயமா இருக்கின்றது. அந்த 5 விஷயங்கள் தான் உலகத்தில் இருக்கு. அப்புறம் அதை அனுபவிப்பதற்காக அந்த 5 பூதங்கள்ல இருந்து 5 இந்திரியங்கள் தோன்றி இருக்கின்றன. அது உடம்புல ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தில் அது இருந்து செயல்படுகின்றது. அதனால் கண்ணா இருந்து இந்திரியங்கள் சுவை, கண்ணா இருந்து ரூபத்தை பார்க்குது, காதா இருந்து சப்தங்களை கேட்கிறது, நாக்கா இருந்து சுவைகளை அனுபவிக்கின்றது, மூக்கா இருந்து வாசனைகளை நுகர்கின்றது, தோல் ஸ்பர்ஷமா இருந்து அந்த தட்பவெப்பங்களை உணர்கின்றது. அதனால் ஒரே பிரதானம் தான் அதனுடைய குண மாறுபாடுகளால் பல்வேறு விஷயங்களை அனுபவிக்கின்ற இந்திரியங்களாகவும் ஆகி இருக்கின்றது. அதற்கு இங்கே வேற ஒன்றும் இல்லை. சத்துவம், ரஜஸ், தமஸ்ங்கிற 3 குணம் தான் அனைத்துமாகவும் இருக்கின்றது. இந்த 3 குணத்துக்கு வேற உலகத்தில் எதுவும் இல்லை. இந்த 3 குணங்கள்ல இருக்கக்கூடிய விகிதாச்சாரம், அதில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு தான் சகல பிரபஞ்சமாகவும் பிரபஞ்ச விஷயங்களாகவும் இருக்கின்றன. அது தவிர வேற ஒன்றும் இல்லை என்ற விவேகத்தை உடையவன். அதில் பார்த்தோம் சென்ற ஞான வாசிஷ்டத்தில், இந்த புசுண்டர் கதையில் சொன்னார் எப்படி 3 குணங்கள் தேவர்களா, அப்புறம் மனிதர்களா, விலங்குகளா, செடி கொடி தாவரங்களா, இந்த 3 குணங்கள் அதுக்குள்ள 3 தோன்றி 9ஆ பிரிந்து உலகமாக இருக்குங்கிற விளக்கம் ஞான வாசிஷ்டத்தில் வந்தது. சத்துவகுணம்னா சத்துவத்துக்குள்ள சத்துவம், ரஜஸ், தமசு. அதே மாதிரி ரஜஸில்
ரஜஸில் சத்துவம் ரஜஸ் தமசு, தமசில் சத்துவம் ரஜஸ் தமசு, இப்படி 9 ஆகி பல பல பொருள்களாக பல சரீரங்களாக ஆகியிருக்கு. தேவ சரீரங்கிற பொழுது சத்துவத்தில் சத்துவம், அதுலேயே தேவர்களுக்குள்ளேயே ரஜசு தமசு இருக்கிறான். தேவர்களுக்குள்ளேயே பிரம்மா விஷ்ணு சிவன்னு சொல்கிற பொழுது விஷ்ணு சத்துவத்தில் சத்துவம், அவர் பிரம்மா சத்துவத்தில் ரஜசு, ருத்ரன் சத்துவத்தில் தமஸ் என்று தேவர்கள். இப்படி தேவர்களுக்குள்ள பேதம் இருக்கு. சத்துவ பிரதானமாக இருந்தாலும் அதற்கு அடுத்த நிலையில் அதற்குள்ள அவாந்தர பேதம் இருக்கு. அதே மாதிரி ஜீவர்கள் மனிதர்கள்னு பார்க்கிற பொழுது அவர்களுக்குள்ளேயும் இதில் பேதம் இருக்கு. செடி கொடி தாவரங்கள் இருக்கு. அதனால இப்படி இந்த 3 குணங்கள் தான் உலகமாக பல்வேறு சரீரங்களாக போக விஷயங்களாக அவை அனுபவிக்கின்ற இந்திரியங்களாக ஆகி இருக்கின்றன. இதற்கு வேறாக உலகம் ஒன்றும் இல்லை, உலகத்தில் எதுவும் இல்லை. அதனால் இதை யார் புரிந்து கொண்டிருக்கின்றானோ, இந்த தத்துவத்தை இந்த ரகசியத்தை யார் புரிந்திருக்கின்றானோ அவன் தன்னுடைய மனதிலேயே இந்த குணங்களிடத்துல தான் உலகம் இருக்கு அப்படின்னு புரிந்து கொள்ளுகின்றான். இதை தவிர உலகத்துல வேற ஒன்றும் இல்லைன்னு விவேகத்தை அடைகின்றான். அப்புறம் இந்த குணங்களுக்கு சத்தியத்துவம் கொடுத்து அதுவே நான் என்று குணகாரியமான சரீரத்தையே நான் நினைக்கின்ற பொழுது இந்த உலகத்தின் மேல அபிமானமானது பற்றானது வருகின்றது, இன்ப துன்பம் வருகின்றது. அதனால அதற்கு மேல இந்த விவேகம் இல்லாததுனால சரீர அபிமானம் அதனால சம்சாரமானது கல்பிக்கப்படுகின்றது. இப்போ இந்த விவேகம் எப்போ வருதோ அப்பொழுது அவன் அந்த மனக்கல்பனை இதற்கு வேறாக இருக்கின்ற ஆத்மாவை புரிந்து கொண்டு இதெல்லாம் ஜடமானதுன்னு புரிந்து கொண்டு அதை நான் நினைக்கிறது இல்லை. ஆகவே அவனுடைய மனதிலிருந்து உலகமானது நீங்கி விடுகிறது. அல்லது மனதுதான் இந்த சம்சாரமாகிய உலகத்திற்கு காரணம்ங்கிறத புரிந்து கொள்ளுகிறான். அதனால் குணாகா கரணாத்மகாக கரணரூபமாக இருக்கக்கூடிய குணங்கள், குணேஷு விஷயாத்மகேஷு சொல்லிட்டார். ஆனால் முதல் குணங்கிறதுக்கு குணாகாங்கிறதுக்கு கரணரூபமாக இருக்கின்ற குணங்கள் எது? கர்ம இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள். அது குணேஷு விஷயாத்மகேஷு விஷயம், அந்த ஞான இந்திரியங்களுக்கு விஷயமாக இருக்கக்கூடிய சுவை ஒளி உரு ஓசை போக விஷயங்கள். வர்த்தந்தே அவைகளில் பொருந்துகின்றன, ஈடுபடுகின்றன, செயல்படுகின்றன. அவ்வளோதான். ந ஆத்மா, ஆத்மா இதற்கு வேறாக இருக்கின்றது. இவர் சாட்சி பிரதானமாக சாட்சியாக தன்னை கருதி தான் ஆத்மா என்று இந்த அனாத்ம காரியத்தை வேடிக்கையாக பார்க்கின்றார். இது ஆத்மாவில் எவ்விதமான மாறுபாடும் இல்லை, எவ்விதமான செயல்பாடும் இல்லை. இந்த பிரகிருத்தினுடைய குணங்கள் தான் ஒன்றை ஒன்று பொருந்தி உலகமாக விரிந்திருக்கின்றன, ஒன்றை ஒன்று தின்று அனுபவித்து கொண்டு இருக்கின்றன. அதை தவிர உலகம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை. ஆத்மா இதில் சாட்சி மாத்திரமாக இருக்கின்றது. இதி மத்வா என்று அறிந்து ந சஜ்ஜதே அதோடு பற்றுக்கொள்வது இல்லை. சக்தி ந கரோதி. இந்த விவகாரங்கள்ல சரீரத்தில் அபிமானம் கொள்வது இல்லை, சரீரத்தினுடைய இந்த விவகாரங்களை நான் செய்கிறேன் நினைக்கிறது இல்லை. என்னுடையது நான்கிறதோ அகங்காரம் மமக்காரம் ரெண்டுமே வர்றது இல்லை. இது குணங்களுடைய பிரச்சனை. அவைகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன, அவைகள் மாயா காரியம். நான் ஆத்மா, நான் நித்திய சுத்த புத்த சச்சிதானந்த ஆத்மா என்று சாட்சியாக இருக்கின்றார். அதனால் அஞ்ஞானி அவனுடைய அறியாமையினால குணத்தினுடைய செயல்பாடுகளை தன்னுடைய செயல்பாடுகளாக அதுவே நான் என்று கருதுகிறான். ஞானி அவ்வாறு கருதுவது இல்லை. அதனால் அதுக்கப்புறமும் சரீரம் இருக்குது, விஷயம் இருக்குது, விவகாரங்கள் இருக்குது. ஆனால் நான் செய்கிறேன்கிற எண்ணமானது அவனுக்கு வருவது இல்லை. ஆத்மா எதையும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லைன்னு சாட்சி பாவத்தோட இருக்கின்றான். அப்புறம் இந்த விவேகத்துக்கு அப்புறம் அவனுக்கு அந்த கர்த்தாங்கிற அகங்காரமானது, இது வரைக்கும் அஞ்ஞானம் இருந்த காலம் வரைக்கும் கர்த்தாங்கிற அகங்காரம் இருந்தது. ஏன்னா சரீர அபிமானம் இருந்தது, நான் என்று இருந்தான். அதனால கர்மாவை பண்ணால் அதனால புண்ணிய பாவம் வந்தது. ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்காக பிறந்து இருக்கின்றான். ஆனால் இந்த விவேகம் எப்போ வருதோ அப்பொழுது அவன் அந்த கர்த்திருவத்தை விட்டு விடுகிறான், நான் செய்கிறேன்கிற எண்ணத்தை விட்டு விடுகிறான். அப்புறம் சரீரம் இருக்கலாம், செயல் நடக்கலாம், ஆனால் நான்கிறது அங்கே இல்லை. நான்கிறதோ என்னுடையது என்பதோ அல்லது நான் கர்த்தா நான் போக்தா என்பதோ அங்கு இல்லை. அதனால் அதுக்கப்புறம் அவன் முக்தி அடையணுங்கிறதும் இல்லை. முக்தி அடையிறதுங்கிறதும்
இல்லை. ஏன்னா ஆத்மா நித்திய முக்தமாகத்தான் இருக்கு. அது எப்பொழுதுமே கர்மாவை செய்யவில்லை. இவன் சம்சாரி நினைத்து கொண்டிருந்த பொழுது அது கர்மாவை செய்யாமல் சாட்சியாக தான் இருந்தது. இவன் அறியாமையினால கர்த்தான் நினைச்சானே ஒழிய, சம்சாரி நினைச்சானே ஒழிய, வாஸ்தவமாக ஆத்மா கர்த்தாவாகவோ சம்சாரியாகவோ ஆகவில்லை. அப்போ எப்போ அந்த விவேகம் வந்து விட்டதோ அதற்கப்புறம் ஒன்றும் இல்லை, பேசாமல் வேடிக்கையாக பார்க்கின்றான். அதனால் அதற்கப்புறம் சரீரம் இருக்கலாம், காரியம் நடக்கலாம், ஆனால் நான் செய்கிறேன்கிற இல்லை எண்ணமானது அங்கு இல்லை. இப்படி அதனால் ஞானிக்கும் அஜ்ஞானிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஞானியும் கர்மா பண்ணலாம், சரீரம் இருக்குது, பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் சரீரம் இருக்கும். அதனால் பசி தாகம் இருக்குது, மற்ற உலக காரியங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் அஜ்ஞானி நான் செய்கிறேன் என்று அவன் கருதி செய்கின்றான். ஞானி தன்னை ஆத்மாவாக உணர்ந்து எதுவும் செய்யவில்லைங்கிற சாட்சி பாவத்தோடு அவன் விவகாரங்களில் இருக்கின்றான். அவன் நான்கிறது அங்கே இல்லை, நான் செய்கிறேன்கிறது இல்லை, நான் அனுபவிக்கிறேன்கிறது இல்லை. அதுதான் வித்தியாசம். அப்போ எது செய்கின்றது, எது அனுபவிக்கின்றது? சரீரம் செய்கின்றது, சரீரம் அனுபவிக்கின்றது. சரீரம் செய்ததை சரீரம் அனுபவிக்கின்றது. ஆனால் முந்தின பிறவிகளில் அறியாமையில் இருந்த காலத்தில் இந்த அகங்காரமாகிய ஜீவன் சரீரம் அது என்ன செய்ததோ அதனுடைய பலனை அது இப்பொழுது அனுபவிக்கின்றது என்று அவன் அதை வேடிக்கையாக பார்க்கின்றான். அதனால் சரீரம் இருக்கிற வரைக்கும், பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் இந்த சரீரம் இருக்கும், அது ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் அது செய்ததை அது அனுபவிக்கின்றது. அவரவர் வினைப்பயனை அவரவர் அனுபவிப்பான்னா, இப்போ இந்த சரீரம் செய்த வினைப்பவனை இந்த சரீரம் அனுபவிக்குது. புறத்தில் இருக்க மற்ற ஜீவர்கள்னா அவரவர்கள் செய்த அந்தந்த ஜீவன் அந்தந்த சரீரம் அதில் இருந்து என்ன செயல் நடந்ததோ அதனுடைய பலனை அது அனுபவிக்கிறது. அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா அது ஒன்றுதான், அது எப்பொழுதும் செய்வது இல்லை, அனுபவிப்பதும் இல்லை. இதனுடைய தமிழ். ஆனால் எவன் ஞானியோ அவன் எப்படி கொள்கிறான் எனில், அவன் எப்படி, அவனுடைய பாவனை எப்படி இருக்கு, அவன் இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கொள்ளுகின்றான் என்றால், உயர்த்தோளா மகாபாகோங்கிற தமிழில் உயர்த்தோளா. குணங்களும் அவற்றின் தொழில்களுமாகிய இவற்றின் பிரிவுகளினுடைய உண்மையை உணர்ந்தவனோ இந்திரியங்கள் விஷயங்களின் வழியே செல்லுகின்றன எனக் கொண்டு கர்மங்களில் பற்று கொள்வது இல்லை. அதனால் இந்திரியங்கள் அதனுடைய விஷயத்தில் போகுது, அதுக்காக போக விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பான்னு இல்லை. அது போனால் அப்புறம் பிரச்சனை வரும். அதனால் அது போகிறது, அது நான் எனக்கு அது வேணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் அதை அவன் அதோட பின்னாடி போகிறதுங்கிறது இல்லை. இப்போ மனதில் எண்ணங்கள் விருத்திகள் வருது, அந்த எண்ணங்கள் விருத்திகளோட பின்னாடி போனாக்கா அப்புறம் அது சங்கல்ப பிரபவான் காமான்னா, அந்த சங்கல்பமானது காமமாக ஆகும். காமம் தடைப்படுகின்ற பொழுது குரோதம் வரும், அப்புறம் அதனால் புத்தி வேலை செய்யாமல் போகும், வெறுப்பு வரும், எல்லாம் வரும், சம்சாரம் வந்துடும். அதனால் இப்போ குணங்கள் மனசில் விருத்திகளாக குணங்கள் வருகின்ற பொழுது, விஷயங்களை பார்க்கின்ற பொழுது எண்ணங்கள் வந்தாலும் அதை வெறுமனே வேடிக்கை பார்க்குறானே ஒழிய அதற்கு பின்னாடி பிரவருத்தியோ நிவர்த்தியோ இல்லை. அதனால் அதுக்கு பின்னாடி போய்கிட்டே பார்ப்பானுங்கிறது இல்லை. வேடிக்கையாக பார்ப்பான்னா அது பாட்டுக்கு போகுது, அது சாப்பிட்னால குணம்தான் சாப்பிடுது, நான் சாப்பிடலைன்னா. அதனால் குணம்தான் கொலை பண்ணுது, நான் கொலை பண்ணலை அப்படின்னெல்லாம் நினைக்க முடியாது. நான் ஆத்மானாக்கா அங்கே சாப்பிட்றதும் இல்லை, கொலை பண்ணுறதும் இல்லை. அதனால் அதையும் தவறாக புரிந்து கொள்ள கூடாது. அதனால் குணங்கள் குணங்களில் செயல்படுகின்றன. அதனால் வயிறுக்கு பசிக்குது, வயிறுக்கு வடை பஜ்ஜி போண்டாலாம் போடு அப்படின்னா அது உடம்பு தான். நான் ஆத்மா, நான் சாப்பிடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால் வயிறுக்கு பசிக்குது, வயிறுக்கு நாக்குக்கு ஆசை இருக்குது, நாக்குக்கு தேவையானதெல்லாம் கல்கண்டு பொங்கல் எல்லாத்தையும் போட்டாக்கா அப்புறம் என்னது, அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? அப்புறமா சுகர் வர்ற பொழுது உடம்புக்கு தான் சுகரு, ஆத்மாவாகி எனக்கு இல்லைன்னு அதையும் அது அனுபவிக்கணும். அதனால் அந்த துக்க அனுபவம் வேண்டாம்னா சாப்பிடாம இருக்கணும். அப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி விவேகம், இந்திரியங்களுக்கு ஆசை இருக்குது, அது ஆசைப்பட்டு அது பின்னாடி போக விட்டாக்கா பின்னாடி துன்பப்பட போகிறது இந்திரியம் தான் அப்படிங்கிற விவேகத்தில் அதை அங்கேயே நிறுத்தணும். இல்லை நான் துன்பம் வந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு அப்பயும் சாட்சியாக இருப்பேன்னா அப்போ வேணால் அனுபவிக்க விடலாம். ஆனால் அப்போ சாட்சியாக இருக்கிறதுங்கிறது கஷ்டம். ஆனால் அனுபவி ராஜா அனுபவினா எப்போ சொல்கிறான்? நல்லா பணங்காசு இருக்கிற பொழுது, இளமை இருக்கிற பொழுது அப்போ அந்த பாட்டு பாடுறார். எல்லாம் இளமை இதோ இதோ
எல்லாத்தையும் அனுபவினா அப்புறம் நோய் வந்த பிறகு அது சொல்ல முடியுதாண்ணா? நோய் வந்து வறுமை வந்து கஷ்டம் வந்தாக்கா எல்லாம் அனுபவி அப்படின்னு சொல்ல முடியுதாண்ணா? அது சொல்ல முடியறது இல்லை. அப்ப விவேகம் இல்லாமல் போயிடும். அந்த வேதாந்த வேலை செய்யாது. அதனால சரீரத்துக்கு பின்னாடி போகாம இருந்து அதை வேடிக்கையா, அந்த உணர்வுகள் வாசனைகள் வருகின்ற பொழுதே வேடிக்கையா பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். பின்னாடி போயிட்டு நான் வேடிக்கையா பார்க்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படித்தான் தவறா வேதாந்தத்தை எல்லா உலகம் எல்லாம் மாயா காரியம், அதனால் நல்லா அனுபவி, ஆத்மா செய்யறதும் இல்லை செய்விப்பதும் இல்லை, அதனால் நல்லா அனுபவினா அது தவறான புரிந்து கொள்ளுதல். அதில் ஆபத்து இருக்கு. இன்பத்தில் அப்படி இருக்கலாம், இன்பத்திலையும் ஒரு அளவாக இருக்கிற பொழுது இருக்கலாம். அதுவே அளவு மீறி போச்சுனாக்கா அந்த துன்பம் வரும். துன்பம் வர்ற பொழுது அந்த மாதிரி பாவனையோட இருக்க முடியாது. சரி, அதனால இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்களின் வழியே செல்லுகின்றன என கொண்டு கர்மங்களில் பற்றுக்கொள்வது இல்லை. அப்போ என்னது? ஏற்கனவே செய்த வினை, அஞ்ஞான காலத்தில் செய்த வினை, அதனுடைய பலன் இப்போ வருது. அந்த பலன் வர்ற பொழுது அப்போ இந்த விவேகத்தை அவன் பயன்படுத்துகிறான். ஏன்னா இப்போ ஆத்மா எதையும் செய்வதும் இல்லை, நான் கர்த்தா இல்லைன்னா செயலே வராது, இங்கே செயலே செய்ய முடியாது. ஒன்று முன்னாடியே சொன்னார், சன்னியாசியாக இருந்தால் செயலே செய்யலை, இல்லறத்தில் இருந்தால் உலக நன்மையின் பொருட்டு செய்கிறாரு, அதுவும் தன்னுடைய சொந்த விதமான சொந்த விருப்பு வெறுப்பு எதுவுமே கிடையாது. ஆனால் கர்ம பலன்கிறது ஏற்கனவே செய்த வினை பயன் இப்போ வர்றது வந்துதான் ஆகும். அது அஞ்ஞான காலத்தில் சரீர அபிமானம் இருந்த பொழுது செய்த ஒன்று, அதனுடைய விளைவு அந்த சரீரத்துக்கு வருது. இப்போ அதனுடைய அந்த விளைவு வர்ற பொழுது அது சரீரம் செய்ததை சரீரம் அனுபவிக்கிறதுன்னு அந்த இடத்துல சாட்சியா அவர் பார்க்கிறார். அதை தவிர்க்க முடியாது, ஞானத்தினால அதை தவிர்க்க முடியாது. ஞானத்தினால புதுசா கர்மா பண்ணாம நிறுத்தலாமே ஒழிய ஏற்கனவே செய்த கர்ம பலன் வர்ற பொழுது அதை தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது. அப்ப இந்த விவேகத்தோட அதை ஏற்றுக்கொள்கிறார். எனக்கு வந்துருச்சு, ஐயோ எனக்கு இப்படின்னு நினைக்கிறது இல்லை. சரீரம் செய்த விதியை சரீரம் அனுபவிக்கின்றது. அதனால் வாக்குனால எந்த வாக்கு செய்ததோ அந்த வாக்கினுடைய பலன் வாக்கு அனுபவிக்கிறது. ஸ்தூல சரீரம் செய்ததை அதனுடைய பலனை ஸ்தூல சரீரம் அனுபவிக்குது. மனசு, சூக்ஷ்ம சரீரம் மனசுனால எது செய்யப்பட்டதோ அதனுடைய பலனை அந்த மனது அனுபவிக்கின்றது என்று கர்ம பலனை அனுபவிக்கிற பொழுது அது விதியினால நடக்கிறது, எனக்கு அது இல்லை என்று சாட்சி பாவத்தோட அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்றார். அதுதான் ஞானம், அங்கதான் ஞானம். அதனால் புதுசாக கர்மா பண்ணுறதுல இந்த சாட்சி பாவம், கர்மா பண்ணுற பொழுது சாட்சி பாவம் இருக்கு. ஆனால் அப்படி அகங்காரம் இல்லைங்கிறதுனால சொந்த விருப்பு வெறுப்போட பண்ணுறதில்ல, சமூக நலன் கருதி பண்ணுறார். அதை விட கர்ம பலன்கிறது தனிப்பட்ட முறையில் வந்து தான் ஆகுது. சமூக கர்மா பண்ணுற பொழுது மற்றவர்களுக்காக செய்யலாம். ஆனால் சரீர ஏற்கனவே செய்த வினைப்பயன் வர்ற பொழுது அது ஞானியாக இருந்தாலும் துறவியாக இருந்தாலும் அந்த சரீரத்துக்கு வரக்கூடிய அது நோய், பெரிய நோய், புற்றுநோய் முதலான நோயாக கூட இருக்கலாம், அது சரீரத்துக்கு வர்றது தானே ஆகுது. அது அப்படி வர்ற பொழுது அது சரீரத்துக்கானதுன்னு சாட்சியாக பார்க்கிறார். அதனால் பிராரப்தம் வேலை செய்து வினைப்பயன் வர்ற பொழுது வினை சரீரம் செய்தது, அதனுடைய பலனை அது அனுபவிக்கின்றது. அதனால் அது சரீரத்துக்கு ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் எப்படி வேணாலும் இருக்கலாம். யாரோ 4 பேர் ரோட்டில் போகிறவன் நாஸ்திகனாக இருப்பான், சன்னியாசியை கேலி கிண்டல் பண்ணுமா, அடிக்கலாம், இல்லை வேற ஏதாவது பண்ணலாம், இல்லை வேற ஏதோ பொய் குற்றச்சாட்டு போட்டு ஜெயிலே தூக்கி போடலாம். அதெல்லாம் நடக்குது சமூகத்தில், அதெல்லாம் நடக்கிறது பார்க்கிறோம். இல்லை அசுரர்கள் நிறையா இருக்காங்களே, அவன் இந்த சன்னியாசியா துறவியா இருந்தாலும் அவனுடைய தர்மத்தை கடைபிடிக்க விடாமல் ஏதாவது புறத்துல இருந்து தொந்தரவு பண்ணுவான். இல்லை புழு பூச்சி பாம்பு கடி தேல் கடி இதெல்லாம் கூட வரலாம். ஆதி பௌத்திகமாக வர்றது வரலாம். இல்லை இவருடைய சரீரத்திலேயே எந்த கெட்ட வழக்கமும் இல்லைனாலும் கேன்சர் வர்றது வரத்தானே செய்யுது. அதெல்லாம் பெரிய பெரிய மகான்களுக்கெல்லாம் பெரிய நோய்கள் வந்திருக்கிறத பார்க்கின்றோம். இப்போ இவர் எந்த கெட்ட வழக்கமும் இல்லையே, எதுவுமே செய்யலையே, இவருக்கு ஏன் வந்ததுன்னா அப்படின்னு நினச்சி அவருடைய சிஷ்யர்கள் வருத்தப்படுறாங்க, அழுகிறாங்க, புலம்புறாங்க. அவர் வருத்தப்படுறதில்லை. அவர் சரீரம் செய்தது போன பிறவியில் என்ன பாவம் பண்ணணும், அது செஞ்ச பாப்பத்தை அந்த சரீரம் அனுபவிக்குது, அதனால இந்த நோயெல்லாம் வருது அப்படின்னு அவர் அதை வேடிக்கையாக பார்த்து கொண்டு இருக்கிறார். விவேகம் இல்லாத அபிமானம் கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் தான் அவருக்கு எப்படி வரலாம், குருவுக்கு எப்படி, அவருக்கே இப்படி வரலான்னு கேள்வி கேட்கிறார்கள், சிந்திக்கிறார்கள். அதனால இது பிராரப்தம். அதனால் சரீரத்துக்கு வர்றதை சரீரம் செய்தது, அதனுடைய பலனை அது அனுபவிக்கிறதுன்னு சாட்சியாக பார்க்கிறார்.
அதே மாதிரி மற்ற மனிதர்கள் மற்ற சரீரங்களுக்கு வர்றதும் அப்படித்தான். தன்னுடைய சரீரம் இல்லை, மற்ற சுற்றி இருக்கக்கூடிய ஜீவர்களும் அவரவர்களுக்கு வரக்கூடிய புண்ணிய பாவம் இருக்கே. இப்போ அவரவர் செய்ததுக்கு அவரவர் வருது. உறவினர்கள் அல்லது சிஷியர்களாக இருக்கலாம், நெருக்கமான அன்பர்களாக இருக்கலாம், இல்லறத்தில் இருந்தாக்க நெருக்கமான உறவுகளாக கூட இருக்கலாம். அவர்களுக்கு நோய் முதலானவையோ அல்லது மரணமோ இல்லை வேற அவமானமோ அல்லது செல்வத்தினுடைய இழப்போ தொழில் நஷ்டம் இப்படி என்ன வேணாலும் சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் வரலாம். அதுவும் அந்த ஆத்மாவுக்கு இல்லை, அந்த சரீரம் செய்த வினைப்பயனை அது அனுபவிக்கின்றது. இப்போ நான் என்ன பண்ணலாம், நம்ம முடிந்த வரைக்கும் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கலாம். அவர்கள் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை பண்ணலாம். ஆனால் அதை நினச்சி அழுது புறம் போகிறதுனால பயனில்லை. அதுதான் பகவான் சொல்கிறது. பகவான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது, விதியினால் வர்றது வரத்தான் செய்யும். அதை குறித்து அறிஞர்கள் கவலைப்படுவது இல்லை. ஞானம் வந்துட்டு அதெல்லாம் வராதுன்னு எங்கேயும் சொல்லலை. ஞானம் என்னது, இது வர்ற பொழுது இது என்னுடையதுன்னு அறிஞர்கள் வருந்துவது இல்லை. எனக்கு வந்து விட்டதே நினைக்கிறது இல்லை. அதான் வித்தியாசம், அதான் விவேகம், அதான் ஞானம். அதனால் இந்திரிய விஷயங்களில் செல்லுகின்றன என கொண்டு அந்த கர்மங்களில் பற்று கொள்வது இல்லை. உண்மை உணர்ந்தவனோ, எவற்றினுடைய உண்மை உணர்ந்தவன் அப்படின்னா குணங்களுடைய பிரிவும் அவற்றின் தொழில்களுடைய பிரிவுமாகிய குணம்னு சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற 3 குணம். அதனுடைய சத்துவ குணத்தோட தன்மைன்னு ஒன்று இருக்குது, சாந்தம் முதலானவை. ரஜோகுணத்தோட தன்மை இருக்குது, தமோ குணத்தோட தன்மை. அப்போ எந்தெந்த குணம் எந்தெந்த மாதிரியான தன்மை உடையதுங்கிறத தெரிந்திருக்கிறார். அதனுடைய காரியமான உலகம் அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத அவர் புரிந்து இருக்கின்றார். குணங்களுடைய பிரிவும் அவற்றின் தொழில்களுடைய பிரிவுமாகிய இவற்றுடைய உண்மையை உணர்ந்தவர் இந்திரியங்களாகிய குணங்களில் செல்லுகின்றன, ஆத்மா அன்று. அதனால ஒரு வார்த்தை விட்டு போயிருக்கு. இந்திரியங்களாகிய குணங்கள் விஷயங்களாகிய குணங்களில் செல்லுகின்றன அப்படி எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா குணேஷு வர்த்தந்தே எங்கனது குணாத்மகாக கரணாத்மகாக. கரணாத்மங்கிறது இந்திரியங்களாகிய குணங்கள் விஷயங்களாகிய குணங்களில் செல்லுகின்றன. அந்த வார்த்தை இங்கே தமிழாக்கத்தில் விட்டு போயிருக்கு. அப்படி எடுத்துக்கணும். இந்திரியங்களாகிய குணங்கள் விஷயங்களாகிய குணங்களில் செல்லுகின்றன. ஆத்மா அன்று. ஆத்மா செல்வது இல்லை, ஆத்மா போறதில்லை, அது அனுபவிக்கிறது இல்லை, செய்வதும் இல்லை, ஏற்கனவே செய்த செயலின் பயனை அனுபவிப்பதும் இல்லை. ஏன்னா ஆத்மா இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன்னா. ஆத்மா பரமாத்மா, அங்கே புண்ணிய பாப்பம்ங்கிறது அதற்கு இல்லை என்று அந்த செயலின் செயலிலோ இப்பொழுது உலக நன்மையின் பொருட்டு செய்கின்ற செயலிலோ அல்லது ஏற்கனவே செய்து வருகின்ற செயலின் விளைவிலோ பற்று வைப்பது இல்லை. சக்திம் ந கரோதினா பற்று வைப்பது இல்லை, அபிமானம் கொள்வதில்லை, நான் செய்கிறேன் நினைக்கிறது இல்லை. சரீரம் செய்கின்றது, சரீரம் அனுபவிக்கின்றது. அதனால் நான் செய்கிறேன் நான் அனுபவிக்கிறேன்கிறது இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு உபதேசம் என்னது, இப்படி விவேகம் இருக்கிறவனுக்கு விவேகி அவிவேகி, ஞானி அஜ்ஞானி 2 பேருடைய தன்மை அவனுக்கு எதில் அஜ்ஞானம் எதில் ஞானம் என்று வேறுபாடு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் முதல்ல சொல்ல வந்த கருத்து என்னது, இந்த ஞானியாக இருக்கிறவன் அஜ்ஞானியை குழப்பக்கூடாது என்பது தான். அதனால் இந்த விவேகம் இருக்கிறவன் சரீரத்தில் இருந்து அபிமானத்தை விட்டவன் சரீரத்தில் அபிமானம் கொண்டிருப்பவர்களை குழப்பக்கூடாது. ஏன்னா அவனுடைய அபிமானம்ங்கிற பெரிய மறைப்பு இருக்கிறதுனால என்ன சொன்னாலும் அவனுக்கு புரியாது. அவனா அனுபவப்பட்டு கொஞ்சம் விவேகம் வந்து வெளியே வரணும்னு நினச்சா தான் வர முடியுமே ஒழிய, நாம் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை வேற எந்த தத்துவத்தை சொல்கிறதுனாலையும் அவனை மாற்றிவிட முடியாது. அது அவனை அதிக சிரமத்தில் தான் ஆழ்த்தும். அதனால் இந்த சரீரம் அபிமானம் இருக்கிறவர்கள் கர்மாவிலிருந்து வெளிப்பட வேண்டும் என்றால் அவர்கள் கர்மத்தை யோகமாக செய்கிறது தான் வழியே ஒழிய கர்மாவை விட்டு விடுதல் வழி அல்ல. ஆகவே விவேகம் உள்ளவர்கள்
விவேகம் இல்லாதவர்களை கலங்கும்படி குழப்பக்கூடாதுன்னு முதல்ல சொன்னதுக்கு இங்கே கருத்து சொல்லி முடிக்கிறார், விஷயத்தை முடிக்கிறார். மற்றவர்கள் அடுத்த ஸ்லோகம். பிரகிருத்தே குணசம்மூடாஹ சஜ்ஜந்தே குணகர்மசு தான கிருத்ஸ்னவிதோ மந்தான் கிருத்ஸ்னவின்ன விசாலயேத். பிரகிருத்தே குணசம்மூடாஹ சஜ்ஜந்தே குணகர்மசு தான கிருத்ஸ்னவிதோ மந்தான் கிருத்ஸ்னவின்ன விசாலயேத். பிரகிருத்தேகே குணசம்மூடாக. பிரகிருத்தியினுடைய மாயையினுடைய அந்த குணங்களில் அதனுடைய காரியங்களில் சம்மூடாக அதில் விவேகம் இல்லாமல் இருப்பவர்கள், அதில் மயங்கி இருப்பவர்கள், விவேகம் இல்லாமல் இருப்பவர்கள், விவேகம் இல்லாததுனால அதில் மயங்கி இருப்பவர்கள், அல்லது மயங்கி இருக்கிறதுனால விவேகம் இல்லாமல் இருப்பவர்கள். பிரகிருத்தேகே குணசம்மூடாக. மே எவர்கள் குண கர்மசு சஜ்ஜந்தே இந்த குணங்களுடைய செயல்பாடுகளில் அபிமானம் கொண்டிருக்கிறார்களோ, அதனால் இந்த ஆத்மானாத்ம விவேகம் இல்லாமல் சரீரத்தில் பற்றுக்கொண்டு இந்திரிய விஷயங்களில் இந்த உலக விவகாரங்களில் நான் செய்கின்றேன் என்கிற அபிமானம், எனக்கு இந்த பலன் வேண்டும்ங்கிற எதிர்பார்ப்பு இதை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ, அபிமானம் வைக்கிறார்களோ, அகிருத்ஸ்ன விதக மந்தான் அவர்களை பற்றி சொல்கிற பொழுது அவித்வான் அப்படின்னு மூடகன்னு சொன்னதுக்கு இன்னொரு வார்த்தை அகிருத்ஸ்ன விதக. கிருத்ஸ்னம் அப்படின்னா சர்வம் அப்படின்னு அர்த்தம், முழுமை. கிருத்ஸ்னவித்து அப்படின்னா முழுமை, அனைத்தையும் அறிந்தவன், சர்வஜன் அப்படின்னு பொருள். அகிருத்ஸ்ன விதகனா ஒன்றும் தெரியாதவன் அப்படின்னு அர்த்தம். அதனால் பின்னாடி ஞானியை பற்றி சொல்கிற பொழுது வித்வான்கிறதுக்கு இன்னொரு வார்த்தையாக கிருத்ஸ்னவித்துன்னு அடுத்த லைனில் சொல்கிறார். இப்போ கிருத்ஸ்னவித்துனா அனைத்தையும் அறிந்தவன், சர்வஜன், ஆத்ம ஞானி, அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்ற, சாட்சியாக இருக்கின்ற ஆத்மாவை அறிந்தவனுக்கு கிருத்ஸ்னவித்துன்னு பேர். சர்வவித்து அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை சர்வஜன், சர்வவித்துங்கிறதுக்கு. அதற்கு எதிர்ப்பதம் அகிருத்ஸ்னவிதக. அப்போ அனைத்துள்ளும் இருக்கின்ற ஆத்மாவை பற்றிய விவேகம் இல்லாதவன், ஒன்றேயான பரம்பொருளை பற்றிய விவேகம் இல்லாதவன். மந்தான் அதனால மந்தன், மந்த புத்தி உடையவன், அதனால தான் தெரியாமல் இருக்கிறான், அதனால மந்தான். தான் கிருஷ்ண அவர்களை, அப்படிப்பட்ட அறிவினர்களை, அந்த விவேகம் இல்லாதவர்களை, சரீர அபிமானம் கொண்டிருப்பவர்களை, விவகாரங்களில் ஈடுபட்டு அதனுடைய பலனின் மேல் மட்டும் பற்று கொண்டிருப்பவர்களை கிருஷ்ணவித்து ந விசாலையேத். இந்த ஆத்ம ஞானம் உடையவன் குழப்புதல் கூடாது, அவனை சஞ்சலம் அடைய வைக்கக்கூடாது, அவனுடைய புத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. அப்போ செயலை செய்யாதேன்னு அவன்கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா அவனுக்கு செயலின் பலனில் தீவிரமான இச்சை இருக்குது, அதனால் செய்யாதேன்னு. இப்போ குழந்தைக்கு தீவிரமான விளையாட்டு பொருள்களில் ஆசை இருக்கிற பொழுது அதுகிட்ட இது விளையாட்டு பொருளாக வெறும் பொம்மை, அது மாயை அப்படின்னு சொன்னால் அதுக்கு புரியுமா? அது ஒன்றும் இல்லை, வெறும் பொம்மை தான், மாயை தான், அதனால் ஒன்றும் திருப்தி வர போகிறதில்ல. அதுவே கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்புறம் தூக்கி போட்டு போயிடும். அடுத்து பசி வந்தாக்கா அதை போட்டுட்டு பசிக்குதுன்னு வரும். ஆனால் அது கேட்கிற பொழுது அதுக்கு சொல்லி அதை புரிய வைக்க முடியுமா? அதுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அதை புரிந்து கொள்கிற அளவுக்கு புத்தி சக்தி அதற்கு இல்லை. கொஞ்ச நேரத்தில் அதற்கு சலிப்பு ஏற்படும், அல்லது வயது மாறுகின்ற பொழுது பக்குவம் மாறிவிடும். அதுவாக அதிலிருந்து விளைக்கிறோம். அதுக்கப்புறம் வாங்கி கொடுத்தாலும் நான் என்ன குழந்தையான்னு நம்மளையே கேட்கும். எது ஒரு காலத்தில் அது வேணும்னு அழுது அடம் பிடிச்சதோ அதன் பிறகு நாம் அதை வாங்கி கொடுத்தாக்க உனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே, குச்சி மிட்டாய் வாங்கிக்கானே, ஏன்னா சின்ன பையனா குழந்தைய அப்படின்னு சொல்லி திரும்ப அவனே கேட்பான். அதனால் அது வாழ்க்கை அனுபவத்தில் பக்குவம் வர்ற பொழுது தானாக அதிலிருந்து விலகி விடுவார்கள். அது இல்லாதவர்களை நாம் போட்டு குழப்பக்கூடாது. அவர்கள் விருப்பப்படி அதை தர்மமான முறையில் செய்யறதுக்கு தூண்டணும். அதான் சொல்கிறார். ஆனால் அவன் அடைய ஆசைப்படுறதுல தவறு இல்லை, அதை தர்மமான முறையில் அடையிறதுக்கு வழிகாட்டணும். அதான் பெரியவர்களுடைய செயல்பாடு. ஏன்னா தர்மமாக அதன் பின்னால் போகிற பொழுது தான்
அதிலிருந்து வெளியேறுதல்ங்கிறது சாத்தியம். அதர்மமான குறுக்கு வழியில் போகிற பொழுது அவன் அது சரியில்லைன்னு புரிந்து கொண்டாலும் வெளியே வர முடியாது. இப்போ மது குடிக்கிறான்னா, மது குடித்து பழகிட்டா அதிலிருந்து கெடுதல், அதனுடைய விளைவு ஆரம்பத்தில் தெரியலை, ஏதோ ஒரு நட்புனாலேயோ ஏதோ காரணத்தினால பழகிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கே அது கெடுதல்னு தெரியுது, நோய் வந்தது, துன்பம், இருமல், எல்லா விதமான கஷ்டமும் இருக்குது, வெளியே வரணும்னு நினைக்கிறான். ஆனால் முடிவது இல்லை. அதனால் அதர்மத்தில் போயிட்டா அதிலிருந்து வெளியே வர முடியாது. எப்படியா இருந்தாலும் இந்த உலக வாழ்க்கை வெளியேற வேண்டியது. தர்மமோ அதர்மமோ ரெண்டுலேருந்து வெளியே வந்து தான் ஆகணும். ரெண்டையும் கடந்து தான் போகணும். ஆனால் அதர்மத்திலிருந்து வெளியே வருதல் ரொம்ப கடினமானது. தர்மமாக இருந்தால் அதிலிருந்து வெளியேறுதல் எளிதானது. அதனால் கர்மத்தை செய்பவன ஆர்வமுடையவருக்கு தர்மத்தை வழிகாட்டணும், செய்யாதேன்னு சொல்லக்கூடாது. இதனுடைய விளக்கம் நாளை வகுப்பில் தொடருவோம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओं शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम्।